பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம இணைந்து ஆண்டவரை துதிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் 2வது பகுதி இப்படி சொல்லுகிறது: உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். வேதத்தில் உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவார். நீதி சரிகட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். அநீதிக்கு துணை போகிறவர் அல்ல. யார் யார் அநீதியாய் பாதிக்கப்பட்டீர்களோ, வேதனைப்படுத்தப்பட்டீர்களோ, அநீதியாய் துன்பப்படுத்தப்பட்டீர்களோ, இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு ஒரு தருகிற ஒரு வார்த்தை, அவர் நீதியை செய்யவும் பதிலளிக்கவும் வருகிறார். ஆமென். நீதி செய்கிற தேவன் இதோ வருகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறார், உன்னுடைய வீட்டில் வருகிறார். அவர் பதில் அளிப்பார். ஆமென். நீங்க சும்மா இருங்கள். சத்துருக்களுக்கு ஆமென் முன்பாக பதிலளிக்கிற கர்த்தர் உனக்கு முன்பாக வருகிறார். இந்த நாளில நீதியை சரிகட்டுகிற தேவன். எத்தனை காலம் இந்த வேதனை என்று துயரம் என்று கண்ணீர் விடுகிறாயோ, எத்தனை காலம் பொறுத்து போகிறேன், ஆமென், மிஞ்சின ஒரு நிலைமையில் போகிறது, என்ன செய்வது ஆண்டவரே என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, காரணம் இல்லாமல் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு ஆமென் துயரப்படுகிறாயோ, பரிசுத்த கர்த்தர் இந்த காலையில் இந்த வார்த்தை உனக்கு அனுப்புகிறார். நீதியை சரிகட்டுகிற ஒரு கர்த்தர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் பதில் அளிக்கிற கர்த்தர். எந்த சூழ்நிலை ஆனாலும் பதில் அளிக்கிற ஒரு தேவன். நானே பதில் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இதோ பதில் அளிக்க வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநீதியாய் ஆமென் வருத்தம், வேதனை, நஷ்டம், ஆமென் மனதுயரங்கள், சமாதான கேடுகள், இவை எல்லாவற்றுக்கும் நீதியாய் பதில் செய்கிற ஒரு கர்த்தர் உன் வாழ்வில் வருகிறார். உன் குடும்பத்தில் வருகிறார். உன்னை சந்திக்கிற ஒரு தேவன் அவர் வந்தாலே பதில் அளிப்பார். ஆமென். நீதியாய் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் நீதியாய் ஆமென் பதிலளிக்க வருகிற இந்த கால வேளையில ஆண்டவரே, ஆமென், என் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, என் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, என் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. நீ நீதி செய்கிற தேவன் அல்லவா, என் வாழ்க்கையில் நீ வந்து ஆமென் பதில் தருகிற தேவனாயிருக்கிறதுக்காய் நன்றி என்று ஆண்டவரை துதி. இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு நீதி செய்கிற தேவன் நீங்கப்பா. இத்தனை நாட்களும் நான் கண்ணீர் விட்டதும் காத்திருந்ததும் உம்மை நோக்கி கூப்பிட்டதும் பதில் தரப்போகிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் ஆவியான உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானதை ஆமென் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதை அறிகிறேன். இந்த வார்த்தை உன்னுடைய உள்ளத்தில் ஒரு நீதியை சரிகட்டுகிற ஒரு கர்த்தர், ஆமென் பதில் செய்கிற ஒரு தேவன் உன் வாழ்க்கையை சந்திக்கிற அந்த கால வேளையில சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் உன் துக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் உபத்திரவம் ஆமென் மாறி உன் கண்களால் ஆமென் சரிகட்டுதலை காண்பாய். சந்தோஷத்தோடு ஆண்டவரே, இந்த நாட்களை எனக்கு ஒரு சமாதானத்தின் நாட்களாய் தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி துதி. செபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற ஆமென் அநீதி நிமித்தம் வேதனை, துன்பம், இழப்புகள், நஷ்டங்களை கடந்து வந்த குடும்பங்களப்பா, இந்த கால வேளையிலுமே நோக்கி ஆண்டவரே, நீதி சரிகட்டுகிற கர்த்தர் நீர். ஆமென். நீ பதிலளிக்க வருகிறீர். ஆமென். நீதியை சரிகட்ட தேவன் வருகிறீர். இந்த காலவெளியில் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய இருதயங்களில் இருக்கிற எல்லா துயரங்களையும் ஆமென் கர்த்தர் நீக்கி போடுவதற்காக நீதி செய்கிற தேவன் வருகிறீரப்பா. அவருடைய குடும்பங்களில், அவருடைய வாழ்க்கையில், அவருடைய செய்கிற வேலை பிரயாசங்களில் தேவன் வந்து பதிலளிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இதை விசுவாசித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நீதி செய்கிற தேவன் உன்னை வாழ்க்கையில் வருகிறார். God bless you. Praise the Lord.